வணக்கம். நேற்று தமிழ்நாட்டில் தமிழக அரசு சார்பாக, அதாவது ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஒரு அழைப்பு விடுத்திருந்தார் முதலமைச்சர். இது எதற்காக அப்படின்னு சொன்னால், ஒன்றிய அரசு சமீபத்தில் ஒரு அறிவிப்பை கொடுத்தது. அதில் நாடாளுமன்றத்தை, அதாவது பாராளுமன்றத்தில் எம்பி தொகுதிகள் மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதை நாங்கள் மறுசீரமைப்பு செய்ய போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஒரு அறிவிப்பை கொடுத்தது. எதனால் அந்த மறுசீரமைப்பு அப்படின்னா, ஏன் உடனே தமிழ்நாடு அரசு, தமிழக கட்சிகள், தமிழ்நாட்டு அரசின் கட்சிகள் ஏன் அதை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். அது என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய இப்போ தமிழ்நாட்டில் 39 எம்பி சீட்டு இருக்கிறது. அதாவது பாராளுமன்றத்தில் போய் நம் மாநிலம் சார்பாக பேசுவதற்கு, நம் மாநிலம் சார்பாக ஒன்றிய அரசிடமிருந்து நிதி வாங்கி அதை இப்போ இதுப்படுத்தி எல்லாம் பண்ணுறதுக்காக ஒரு 39 எம்பி சீட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போது அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் ஒவ்வொரு கணக்கு அந்தந்த மாநிலத்தினுடைய தன்மையை பொறுத்து பிரித்து வச்சுருக்காங்க. இப்போது பிஜேபி அரசு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒன்றிய அரசு, அதாவது நாங்கள் தொகுதி மறுசீரமைப்பு செய்கிறோம். எந்த அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், மக்கள் தொகை அடிப்படையில் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். மக்கள் தொகை அடிப்படையில் நீ என்ன பண்ணுவ? அப்போ எப்படி அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், அதாவது ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட ஒன்றிய அரசு அதாவது அன்றைக்கு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் ஒரு அதாவது மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு இருக்கிற இந்த ஜெனரேஷனுக்கு அது தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் அன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஒரு வீட்டில் 4, 5, 6, 7ன்னு பிள்ளைங்க பெற்ற இடத்துல 2 பிள்ளைங்க, 1 பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அது இப்போ அது ஒரு பழக்கமாக ஆயிடுச்சு. ஸோ அது எல்லா மாநிலத்திலையும் அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு அன்னைக்கு ஒரு திட்டத்தை வகுத்தாங்க. எல்லா மாநிலத்தையும் கேட்டுக்கிட்டாங்க. அதாவது நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், ஏன்னா நாளைக்கு ஏகப்பட்ட பெரும் திரளான மக்கள் கூட்டம் வந்துடுச்சுன்னா இந்தியாவை இந்த அரசால் அவங்களுக்கான போதுமான அடிப்படை வசதிகள் கூட செய்ய முடியாத அளவுக்கு ஆயிடும். அதனால் மக்கள் தொகையை நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டோம்னா நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னதை கேட்டு நாமளும் அதன்படி செஞ்சோம். இன்றைக்கி அந்த ஒன்றிய அரசு, அன்னைக்கு ஆளும் காங்கிரஸ் சொன்னதை கேட்டு நம்ம செஞ்சதுக்கு இன்றைக்கி இருக்கிற ஒன்றிய அரசான பாஜக என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இங்கே தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் மக்கள் தொகை கம்மியாக இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற 38 சீட்டை கம்மியாக்கி 31 சீட்டாக்கி ஊபி, அதாவது உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற வட மாநிலங்களில் ரொம்ப ஜாஸ்தியாக மக்கள் தொகை இருக்குது. ஏன்னா அவங்க அன்னைக்கு காங்கிரஸ் சொன்னதை அவங்க காதலே வாங்கலை. அன்றைக்கி 25 வருஷம் முன்னாடி சொன்னதையே வாங்கலை, இன்னுமே வாங்கலை. இன்னும் அவங்க ஜனத்தொகையை பெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது மொத்தமாக என்னென்னா, இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகையை கணக்கெடுத்தோம் அப்படின்னு சொன்னால், அதிக பெரும்பான்மையான மக்கள் வட மாநிலங்களில் தான் வாழ்கிறார்கள். அதனால தான் அங்கே வாழ்வாதாரத்துக்கே பிரச்சனையாகி தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிறாங்க. பீகாரும் உத்தரப்பிரதேசையும் சார்ந்த அசாமு, மணிப்பூர் இப்படிப்பட்ட வட மாநிலங்கள்லேருந்து சோத்துக்கு வழி இல்லாமல் தமிழ்நாட்டு பக்கம் வந்துட்டுருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, தென்னிந்தியாவுக்கு வராங்க. கர்நாடகா வராங்க, தெலுங்கா வராங்க, மலையாளத்துக்கு, கேரளாவுக்கு வராங்க, தமிழ்நாட்டுக்கு வராங்க. ஏன்னா அங்கே போதுமான எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அவங்க பண்ணி வைக்கலை. இது வரைக்கும் காங்கிரஸ் பண்ணலைன்னு சொன்னாலும் 10-12 வருஷமாக ஆண்டுகிட்டு இருக்கிற பாஜகவும் ஒன்றுமே பண்ணலை. இப்படிப்பட்ட சூழலில் அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் தொகைக்கு அடிப்படையில் நாங்கள் இது பண்ணுறோம், சீட்டு பண்ணுறோம். அப்படி பார்த்தா ஊபி, பீகார், மகாராஷ்டிரா போன்ற வட மாநிலங்களில் சீட்டு எண்ணிக்கையை, அதாவது எம்பி சீட் எண்ணிக்கையை ஜாஸ்தி பண்ணுறோம், உங்களுக்கு குறைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களில் ஜாஸ்தி சீட்டு பண்ணால், அதாவது கிட்டத்தட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 112 சீட்டு ஜாஸ்தி பண்ணுறாங்க. அந்த சைடு வட மாநிலம். இங்கே வந்து கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட சீட்டை வட மாநிலங்களும் மற்ற அதாவது தென் மாநிலங்களிலும் வட மாநிலங்கள் சிலவற்றிலையும் கம்மி பண்ணி, அவங்களுக்கு எங்கெல்லாம் எதிர்ப்பலைகள் இருக்குதோ அங்கெல்லாம் சீட்டை கம்மி பண்ணிவிட்டு, அவங்களுக்கு எங்கெல்லாம் ஆதரவு ஜாஸ்தியாக இருக்குதோ அங்கெல்லாம் சீட்டை ஜாஸ்தி பண்ணி, நாம் ஒரு சேஃபாக உட்காந்துப்போம், நிரந்தர பிரதமராக நிரந்தர ஆளுங்கட்சியாக இருந்துப்போம் அப்படின்னு ஒரு கணக்கை போட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்த விளைந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் நேற்றைக்கு வந்துட்டு நம்ம தமிழ்நாடு அரசு என்றைக்குமே வந்து எதுக்குமே, அதாவது அநீதியான விஷயங்களை முதல்ல எதுக்கிறது தமிழ்நாடு உடைய அரசும் திராவிட கட்சிகளும் தான். இதை வந்து இது வந்து பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் நேற்று சேரலை. மற்ற கட்சிகள், அதாவது புதிதாக தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் சார்பாக கூட ஆனந்த் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டார். அவரும் அதை தான் சொல்கிறார், எங்கள் நிலைப்பாடும் இதுதான், நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது. அதாவது மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையில், மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் இதை வந்து இந்த தொகுதி பங்கீடை, எம்பி தொகுதி பங்கீடை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாடும் அதுதான், பாஜகவையும் நாம் தமிழரையும் தவிர.